குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கழகத்துடைய தலைவர் அருமையண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி ஓரணையில் தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக இன்று வரை 68,000 பூத்துகளில் தமிழ்நாட்டில் 1 கோடி குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்துள்ளார்கள். அதன் பிரகாரம் பார்த்தால் 2.5 கோடி உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள். மிகப்பெரிய செய்தி. மொத்தம் 70 லட்சம் உறுப்பினர்கள் நமது இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வெற்றிகரமாக 2.5 கோடி பேரை உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக வருகிற 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் என்ற செய்தியை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்மானம் என்ன நோக்கத்துக்காக என்றால், தமிழ்நாட்டின் மானம், மண், இந்த மொழி, இனம், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக உறுதிமொழியை வருகிற 15ஆம் தேதி 68,000 வாக்குச்சாவடிகளிலும் நேரடியாக சென்று காலை முதல் மாலை வரை உறுதிமொழியாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு வருகிற 17ஆம் தேதி முப்பெரு விழா கரூரில் நடக்கிறது. அந்த கரூரில் நடக்கிற முப்பெரு விழாவில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்று மிகப்பெரிய ஒரு விழாவாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இருக்கிறது. அதுவும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அயராது பாடுபடுகிறோம். அதை முடித்த பிறகு 20ஆம் தேதி மானம், மண், மொழி காப்பாற்றுவதற்காக ஒரு உறுதிமொழி ஏற்கின்ற வகையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை மாவட்ட தலைநகரில் 72 கட்சி ரீதியான மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் பொதுக்கூட்டம் 20ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த 3 செய்தியும் செய்து நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக தீர்மானமாக நிறைவேற்ற சொல்வதன் நோக்கம், ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் குடும்ப ஆதரிக்கப்படும் 2வது செப்டம்பர் 15, 17 கரூர் மாநாடு, 20ஆம் தேதி பொதுக்கூட்டம். அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்காமல் சரி செய்கிற ஒன்றிய அரசை கண்டிக்கிற வகையில் இந்த அனைத்து நிகழ்வுகளும் நடக்கும் என்பதை உங்கள் மூலமாக நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஆனா இப்ப வாக்குச்சாவடி மையங்கள் உறுதிமொழி ஏற்கும் எல்லா வாக்குச்சாவடி மையம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல தான் எல்லாமே இருக்கும். அப்படின்றப்ப அந்த உறுதிமொழி ஏற்க நிகழ்ச்சி இந்த பள்ளிக்கு இடையூறு வராத வண்ணம், பள்ளிக்கு முன்பாக, பள்ளின்றது அதுக்குன்ற ஒரு பாதை இருக்கும்ல, மெயின் ரோடு, அந்த பாதையில் ஒரு பள்ளி, இப்போ தேனின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 20 வாக்குச்சாவடி இருக்கும், ரைட்டா? ஒரு வாக்குச்சாவடியில் 10 பூத்து 15 பூத்துன்னு இருக்கும். அந்த பள்ளியில் இருக்கிற ரோடு பகுதியில் அனைத்து பொறுப்பாளர்களும் வந்து கலந்து கொண்டு 300-400 பேர் கலந்து கொண்டு உறுதிமொழியை எடுக்கும்போது அந்த பகுதி மக்களுக்கு என்ன காரணத்திற்காக கூடுகிறார்கள், என்ன உறுதிமொழி எடுக்கிறார்கள் என்ற செய்தி பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மண், மானம், மொழி அப்படின்றப்ப இந்த கோர்ஸ் இப்ப முன்வைக்கிறதுக்கான முதல்வர் முன்வைக்கிற காரணம் அவசியம் வந்திருக்க காரணம். இப்ப பீகார் எடுத்துக்கிட்ட இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை பூரா எடுத்துட்டாங்க, 62 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் வரப்போறதா செய்தி. அப்படி வரும்போது நம்மளுக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு, அனைத்து சமமும் மதம், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு இருக்கு. அந்த வகையில மண், மானம், மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது
ஒரு அனைத்து மக்களிடத்துக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வரும் என்பதற்காக அந்த உறுதிமொழி ஏற்பதாக தமிழ்நாடு முதல்வர் தளபதி சொல்லியிருக்கிறார். நேற்று விஜய் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் திருச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், பல லட்சம் பேர் கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்க, இவ்வளவு பெரிய கூட்டம் காசு கொடுக்காம வந்து கூட்டம் மாதிரி சொல்றாங்க, இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் விமர்சனம் சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா 23 கண்டிஷன் போடுறாங்க, எங்களுக்கு வந்து உள்ள உட்காந்து கை காட்டக்கூடாது, மேலும் கை காட்டக்கூடாது, பல்வேறு நிபந்தனை விதிக்கிறாங்க. ஆனா திமுக துணை முதல்வரும் அதிகம் போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா வித கட்டுப்பாடுகள் ரோட் ஷோலாம் போறாங்க அப்படின்னு ஒரு அடக்குமுறையை கையாளுதா இல்ல தாவேகாமை. மற்ற கட்சி திமுக அதிமுக அப்படின்னு பிரிக்காதீங்க. முதல்ல காவல்துறைக்கு ஒரு இது இருக்கு, கண்ணியம் இருக்கு. அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலதான் சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. அந்த கட்டுப்பட்டு நம்ம பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். ஏதாவது அசம்பாவிதம் அது அரசு தான் நம்ம பொறுப்பேற்கும். அதனாலதான் அப்படி சொல்றாங்களே. அதுக்காக நீங்க எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டா, நீங்க இப்போ டைம் கொடுத்தது திருச்சியிலேருந்து இது மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு 5:30 கொடுத்தோம், நீங்க போய் 7 மணிக்கு நடத்தினீங்களே, வேணா தடுத்து நிப்பாட்ட செஞ்சா பதினாப்புல ஊர்ந்து போறீங்க. போயிருக்கலாம் ஸ்பீடா, ஏன் அவ்வளவு ஸ்லோவா போறீங்க? அதையும் கூட பொறுத்துக்கிட்டோம்ல நாங்கள். அரசாங்கம் அன்னைக்கு நினைச்சிருந்தா 5:30 உங்களுக்கு டைம் கொடுத்து ஏன் 8 மணிக்கு பேசுறீங்கன்னு சொன்னா அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிடக்கூடாதா? ஸோ எங்களுடைய பெருந்தன்மையை புரிஞ்சுங்க. அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறதை தவிர அடக்க வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையில் காவல்துறை அடக்க எல்லா கட்சிக்கும் உண்டு. இப்ப ஆளுங்கட்சியா இருக்க நாங்களே இந்த மத்திய அரசு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது சில கட்டுப்பாடுகள் எங்களை விதிச்சுதான் அனுமதியை கொடுக்குறாங்க ஆளுங்கட்சிக்கு. பிறகு இப்ப அந்த கூட்டம், அந்த தாவேகா கூட்டத்துல பிரசாத் கொடுத்த என்ன சொல்றாங்கன்னா, திமுக அரசு 505 வாக்குறுதிகள் சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதி. ஆனா பெரும்பாலும் நிறைவேற்றவே இல்லை, எந்த விஷயத்தையும் பண்ணல. மகளிருக்கு 40% ஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தாங்க. மாதந்தோறும் வந்து மீன் திட்டம் ரீடிங் எடுப்போம் அப்படின்னாங்க. இப்படி வந்து கேஸுக்கு 100 ரூபாய் இருந்தாங்க. இப்படி வந்து பல்வேறு திட்டங்களை செய்யவே இல்லை அப்படின்னு குற்றம். சொல்லாத திட்டம் செஞ்சிருக்கீங்க, அதான் சொல்ல மாட்டேன்றீங்க. வாக்குறுதியில இல்ல வாக்குறுதி செஞ்சதை சொல்லலன்றீங்கல்ல. வாக்குறுதியில சொல்லாத திட்டம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். 40 லட்சம் பிள்ளைகள் சாப்பிடுறாங்களே காலையில, எப்படி அது பெருமையா சொல்ல மாட்டேன்றீங்க சார்? அதாவது நமக்கு வர வேண்டிய மத்திய அரசால் கொடுக்கப்பட வேண்டிய நிதி, ஆசிரியர்களுக்கு உண்டான நிதி 2500 கோடி வரல. இடர்பாடுல புயல் வெள்ளத்துல கொடுக்க வேண்டிய நிதி வரல. புதிய திட்டங்களுக்கு நிதி வரல. பைனான்ஸ் ரீதியா தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரம் வேணும். அதுக்காகத்தான் தமிழ்நாடு முதல்வர் தளபதி வெளிநாடுலாம் சென்று முதலீட்டை ஈற்று இன்னைக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு அரசாங்கமா தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்காரு. ஸோ செய்யாத திட்டத்தையும் நாங்கள் செய்கிறோம், சொன்ன திட்டங்களையும் முழுமையா செஞ்சிருக்கோம். 1-2 குறை இருக்கும். அந்த குறையுமே இன்னும் 8 மாசம் டைம் இருக்கு, நிச்சயமா செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு ஒரு போட்டியா இருப்பாரா சார்? யாருமே இதுக்கும் போட்டி கிடையாது சார். ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டா போட்டின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டா தப்பு. எல்லா தேர்தலில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க முடிவுல தான் தேர்தல் முடிவு இருக்கு. அவங்க தான் முடிவு எடுக்கணும். அப்படி முடிவெடுக்கும் போது தமிழக அரசு, தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் மேல இதுவரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு இல்லை. கடுமையா உழைக்கிறாரு, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்குறாருன்ற பார்வை தான் மக்கள்கிட்ட இருக்கே தவிர அவர் மேல இன்னமும் ஒரு சிறு குற்றச்சாட்டு இல்லை. ஸோ நிச்சயமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். 2வது முறையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று சாதனை படைப்பார்கள். சில தினங்களுக்கு முன்னாடி தேனியில எடப்பாடி பழனிசாமி இந்த திமுக ஆட்சியில தேனி மாவட்டத்துக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களும் இருக்கிறார்கள், குறிப்பா 5 மாவட்டங்களோட நீராதாரமா இருக்கிற முல்லை பெரியார் அணை விவகாரத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கேரள அரசோட கூட்டணியில் இருக்கிற திமுக எந்த நடவடிக்கை? அவரு 4.5 வருஷமா இருந்தாரு முல்லை பெரியார்லயே ஜாக உலகம் போனாரு. எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் பழனிசாமி 4.5 வருஷம் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தார்ல. முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்திருக்கணுமா தீர்த்திருக்கூடாதா? வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, நடுவர்மன்றம் அமைச்சிருக்காங்க, அதுல டிஸ்பியூட் இருக்குன்றது பழனிசாமிக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு சொன்னா எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு தானே. பழனிசாமியை நான் கேட்டுக்கிறது, 2021 தேர்தலில் நீங்க என்ன சொன்னீங்க?
நான் ஆட்சியில் இருக்கும்போது 15 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், இன்னென்ன திட்டங்களை கொடுத்தேன், அதெல்லாம் செஞ்சேன், மீண்டும் ஆட்சிக்கு வரணும், ஓட்டு போடுன்னு கேட்டீங்க. ஓட்டு போட்டாங்களா? போடலை. தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்தார், 4.5 வருஷம் ஆச்சு. இப்பயும் நீங்கள் அதே குற்றச்சாட்டு அதைத்தான் சொல்கிறீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் என்ன 4.5 வருஷத்தில் நீங்கள் எதுவும் ஆட்சியில் இருந்தீங்களா? ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பான்மை மக்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் சேரக்கூடிய விதத்தில் திட்டங்களை கொடுத்த ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின். அந்த மக்கள் நிச்சயமா நினைச்சு பார்ப்பாங்க, வரக்கூடிய தேர்தலில் திமுகவில் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்ற தீர்ப்பை எடப்பாடி பழனிசாமி 150 தொகுதிகள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. அவர் போராடம் போறாம திமுகவுடைய மேல சாடி போயிட்டு இருக்காரு. அவர் போகக்கூடிய வாகனமும் சுந்தரா டிராவல்ஸ்ங்கிற மாதிரி திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு வாகனத்தை கூட அதே மாதிரியான ஒரு வாகனத்தை நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டு இப்ப திரும்பி வந்திருக்காரு. அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டவே திமுக மறுத்துட்டு இருக்காரு. எடப்பாடியை போட்டியை நினைச்சிட்டு எடப்பாடிக்கு பின்தொடர்ந்து அவர் போறாரா விஜய்? இல்ல, அது அவங்க அரசியல் பார்வையில நம்ம குறுக்கிடலடா. விஜய் ஒரு பக்கம் பஸ் எடுத்து போறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பஸ் எடுத்து போனா கூட அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு முதல் ஒரு உழைப்பாளின்றதை காட்டியிருக்காரு. நிச்சயமா திமுக கூட்டணிக்கு தான் மாபெரும் சக்தி இருக்கு இந்த தேர்தலில். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட கூட்டணியில் இருக்க திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு யாரும் சொல்லலாம்ங்க. ஆனா வெற்றி பெறக்கூடிய யாரு? திமுக கூட்டணி தானே வெற்றியை பெறும். வலுவான நிலையில் இன்னைக்கு நாங்க தானே இருக்கோம். அரசு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு. திமுக கூட்டணியில ஒரு 11 கட்சி வலுவான கட்சி இருக்கு. ஒட்டுமொத்த ஒற்றுமையில் இருக்கோம். தமிழ்நாட்டில் பிரிவினைவாத சக்தி, மதவாத சக்தி நுழையக்கூடாதுன்றதுல, பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றதுல ஆணித்தரமான கருத்தை வச்சு கூட்டணி அமைச்சிருக்கோம். நிச்சயமா இந்த திமுக கூட்டணி தானே ஜெயிக்கும். தாக்கம் ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க என்னங்க, உண்மையிலே நல்ல நடிகர், அதிக பணம் வாங்கி ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தவர் விஜய். அவருக்குண்டு ரசிகர் பட்டாளம் இருக்கத்தான் செய்யும். அந்த ரசிகர் பட்டாளம் மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியாது. பப்ளிக்னு இருக்காங்கல்ல, பொதுமக்கள் 30-40% அவங்க ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும். அவங்க யாரை டிசைட் பண்ணி முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். ரைட்டா? இருக்கிற கூட்டத்தில் ரோட்ல பார்த்துட்டு நீங்க இவர் தான் முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர் தான் நாங்கள் நம்ப முடியாது. இந்த தேர்தலில் எத்தனை அணியா போட்டி வாய்ப்பு? 4 அணியா போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அடுத்து சீமான், அடுத்து விஜய். 4 கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. இதை பத்தி இந்த தமிழகத்தில் இருக்கிற ஆளும் தலைவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, இந்த நல்ல விஷயத்த பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரேமலதா குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ஜிஎஸ்டி 4 கட்டமா நீங்க போடுறீங்க. 5%, 18%, 20%, 28% போடுறீங்க. ரைட்டா? 22, 28 போடுறீங்க. அதில் இப்போ 12, 22 எடுத்துட்டீங்க. 5%, 28% போடுறீங்க. போட்டுட்டு குறைச்சிட்டோம்ன்றீங்க. 2 கட்டத்தை நாங்கள் குறைச்சிட்டோம், 2 கட்டமாக ஆக்குறோம்ன்றீங்க. 5%, 28% சொல்றீங்க. 18, 18, 28, 28, 5, 12 எடுத்துட்டாங்க. இல்லைங்க, 12, 5 அது வச்சிருக்கீங்க. அது எனக்கு சரியா பாத்துக்குங்க. 28 இருக்கா? 18, 28 இல்லை. ஆனா ஆடம்பர பொருட்கள், போதைப் பொருட்கள், புகை பொருட்கள் எல்லாத்துக்கும் 40% வரி போட்டுறீங்க. எப்படி? போதைப் பொருள் யாருப்பா இது பண்ற? மக்கள் தானப்பா சாப்பிட்ற. வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு தான் நீங்க போடுறீங்க. ரைட்டு? ஆனா 40% அங்க கூட்டுறீங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப ஜிஎஸ்டி குறைச்சு நீங்க மக்கள்கிட்ட நீங்க நாடகம் மாறுறீங்க. நாங்க கேட்டது ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்னு கேட்டோம். டீசலுக்கு ஜிஎஸ்டி போடுன்னு கேட்டோம்ல. ஏன் ஜிஎஸ்டி போட மாட்டேன்றீங்க? டீசலுக்கு ஏன் கொண்டு வர மாட்டேன்ற? ஏன் தனியாருக்கு உண்டான லாபம் குறைஞ்சிரும் சொல்லி தானே, அதானிக்கு உண்டான லாபம் குறைஞ்சிரும் தானே கொண்டு வர மாட்டேன்ற? இப்படி நீ கணக்கு பாருங்க. இப்ப அதிமுக ஒவ்வொரு அணியா பிரிஞ்சு உடஞ்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? சேருமா? இது என்ன நடக்குது அதிமுக?
அதிமுகவில் தலைமைக்கு நெருக்கடி வர்ற விதத்தில் யார் பொதுச் செயலாளர், யார் அடுத்த முதலமைச்சர், இந்த ஒரு நிலையில் இன்னைக்கு அதிமுக இருக்கு. ஒரு அம்மா இறந்த பிறகு கண்ணியமிக்க தலைவர் அங்கே இல்லை, கட்சி உடஞ்சிருச்சுன்னு நல்லா தெரியுது. அந்த ரெட்டலைக்கு உண்டான மவுசு எல்லாமே குறைஞ்சிருச்சு. காரணம் திமுகவுடைய தலைவர், தமிழ்நாடு முதல்வர் தளபதி கண்ணியமாக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுனால, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கறதுனால இந்த கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவு மக்கள் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதான் நிலைமை. எதிர்கட்சிக்கு ஒற்றுமை இல்லை. இப்ப அதிமுக ஒரு செங்கோட்டை நீக்கிறாங்க. அவர் போய் பஞ்சாயத்துக்கு பாரதிய ஜனதா தலைவர்களை போய் சந்திக்கிறாரு. அத எப்படி ஆர்எஸ்எஸ் தான் இது இயக்குதா, இந்த கூட்டணி உடைக்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் கேட்கிறேன், இப்ப பழனிசாமி உண்மையிலேயே திறமையானவர், தைரியமான தலைவர்னு நிறுவனம் படிச்சிருந்தார். அதிமுகவில் எல்லா பொறுப்பிலும் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கூட்டணியில் இருக்கிற பாஜக 2ஆம் கட்ட தலைவர் அமித்ஷாவை போய் டெல்லியில பார்த்துருக்காருன்னு சொன்னா கட்சியை விட்டு நீக்கிருக்கணும். நேரம் உனக்கு அந்த துணிச்சல் இருந்தா கட்சிக்கார உடைய பாராட்டுதான். ஏன் நீக்கல? எம்எல்ஏ பதவி என்ன எம்எல்ஏ பதவி? நீ எங்கேயும் போ, நீக்கி விட்டு போக வேண்டியதானே. நாங்க நீக்கலையா? இவரை மெட்ராஸ்ல ஒரு எம்எல்ஏ வந்தாரு, பிஜேபி போய் சேர்ந்தாரு, நீக்கலையா நாங்க கட்சி விட்டு? இதை நீங்க கண்டிச்சு என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க? எங்க கூட்டணியில் இருந்துகிட்டு நான் கட்சியில இருந்து நீக்கிருக்கேன், பொறுப்புல இருந்து நீக்கிருக்கேன், அவரை நீங்க எப்படி அமித்ஷா கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை. துணிச்சல் இருந்தா விட முடியுமா? விட முடியாது. காரணம், நீங்க செஞ்ச ஊழல் பட்டியல் இன்னைக்கு அமித்ஷாட்ட இருக்கு. அதிமுக ஆட்சியில செஞ்ச ஊழல் மறைக்க முடியாத ஊழல். ஆகையினால பயந்துக்கிட்டு பிஜேபிக்கு அடிமையாத்தான் என்ன இருக்கீங்களே தவிர உங்களால சுதந்திரமா போட முடியாது. வாழ்த்துக்கள்.